வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூர் பெரிய வெங்காய உற்பத்தியாளர்கள் இந்த காலத்தில் எதிர்கொள்ளும் சிரமங்கள் காரணமாக வெங்காய செய்கையில் இருந்து முற்றாக விலக உள்ளதாக தீர்மானம். மாகாண சபை தேர்தலில் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் விருப்பம் தனக்கு உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. நீதிக்கான பயணத்தில் செம்மணி புதைகுழி முக்கியமான திருப்பு முனையாக அமையும் என்று தெரிவித்துள்ள சிரேஷ்ட சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல். செம்மணி புதைகுழி விவகாரம் சோமரத்ன ராஜபக்ச சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக கூறி ஜனாதிபதிக்கு அவரது மனைவி கடிதம். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டிலிருந்து வருகை தரும் பயணிகளுக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் புதிய சேவை மையம் இன்று முதல் கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் செயல்பட தொடங்கியுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமத் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இதுவரை இந்த சேவைகள் கொழும்பு வெரகரவில் உள்ள மையத்தில் மட்டுமே வழங்கப்பட்டது. இருப்பினும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இந்த சேவை இனி நேரடியாக விமான நிலைய வளாகத்தில் கிடைக்கப் போகின்றது. பெரும்பாலான வெளிநாட்டு பயணிகள் கட்டநாயக்கா விமான நிலையம் அல்லது அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தாங்களே செலுத்தி பயணிப்பதை முன்னிட்டு இவ்வாறு புதிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதிய திட்டத்தின் கீழ் வெளிநாட்டவர்களுக்கு இலகுரக வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் மட்டுமே வழங்கப்படும். ஆனால் கனரக வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் ஆணையாளர் நாயகம் விளக்கியுள்ளார். உள்ளூர் பெரிய வெங்காய உற்பத்தியாளர்கள் இந்த காலத்தில் எதிர்கொள்ளும் சிரமங்கள் காரணமாக வெங்காய செய்கையில் இருந்து முற்றாக விலக தீர்மானித்துள்ளனர். அவர்கள் கூறுகையில் தங்களது வெங்காயங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையத்திலேயே இந்தியாவிலிருந்து பெரிய அளவில் வெங்காய இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் உற்பத்தியின் விற்பனை பாதிக்கப்படுகின்றது. இந்த இறக்குமதி காரணமாக சந்தையின் விலை குறைந்து நியாயமான வருமானம் கிடைக்காததால் இயற்கையாகவே செய்கையை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். மாத்தளை மற்றும் தம்புள்ள பகுதிகளில் மட்டும் 2000 ஏக்கர்களுக்கு மேற்பட்ட நிலங்களில் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது. எனினும் தற்போது அந்த பகுதியில் உள்ள களஞ்சி சாலைகள் அனைத்தும் இறக்குமதி செய்யப்பட்டு இந்திய வெங்காயத்தால் நிரம்பி காணப்படுகிறது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய வெங்காயம் 1 கிலோ 95 முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படுவதால் அதே விலைக்கு உள்ளூர் வெங்காயத்தையும் கொள்வனவு செய்ய முயற்சி செய்யப்படுவதாகவும், ஆனால் உற்பத்தி செலவுகள் குறிப்பாக வேலைவாய்ப்பு, உரம், அறுவடை செலவுகள் போன்றவை அதிகமாக உள்ளதால் இந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியாது என்றும் அவர்கள் வேதனை வெளியிட்டனர். சில விவசாயிகள் மேலும் தெரிவிக்கையில், முன்னைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விவசாயிகளின் நலனை புறக்கணித்ததாலேயே அவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார். அதை போலவே தற்போதைய அரசு குறித்து நாங்கள் ஏமாற்றத்தில் உள்ளோம். நாங்கள் ஆற்றிய போராட்டங்களில் கலந்து கொண்டு நாமல் கருணாரத்ன நம்முடன் உணவுண்டு உறங்கிய அவர் இன்று எமது பிரச்சனை குறித்து பேச தயங்குகிறார் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு கட்சியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் நாளை முக்கிய கலந்துரையாடலை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 25 பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்கின்றனர். கலந்துரையாடலின் முக்கிய நோக்கம் கட்சியின் எதிர்காலம் தொடர்பாக ஒரு முக்கியமான உடன்பாட்டை உருவாக்குவது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டை அடிப்படையாக கொண்டு இடதுசாரி அரசியல் கட்சிகள், குழுக்கள் மற்றும் பிற எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து விரிவான இடதுசாரி சக்தியை அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கட்சியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் விருப்பம் தமக்கு உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த விவரத்தை யாழ்ப்பாணத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்தார். மார்டின் வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த இந்த கூட்டத்தில் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்தின் தலைமையில் இனப்பிரச்சினை தொடர்பான விடயங்களை மேலாண்மை செய்ய நியமிக்கப்பட்டு 7 பேர் கொண்ட குழுவும் கலந்து கொண்டு விவாதங்களில் ஈடுபட்டது. சுமந்திரன் மேலும் கூறுகையில், வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக நானும் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளேன். எனது விருப்பத்தை கட்சிக்கு முறையாக அறிவிக்க உள்ளேன். ஆனால் கட்சி எதை முடிவு செய்கிறது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். எனது பதவிக்கு வேறு யாராவது சிறந்தவராக கட்சி கருதினால் அவருக்கு ஆதரவு தர தயார். இந்த கூட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நீதிக்கான பயணத்தில் செம்மணி மனித புதைகுழி முக்கிய திருப்பு முனையாக அமையும் எனவும், இது ஒரு பெரிய மனித படுகொலை இடம்பெற்ற இடம் என்பதை உறுதிப்படுத்தும் பல ஆதாரங்கள் இருப்பதாகவும் சிரேஷ்ட சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல் தெரிவித்துள்ளார். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவர் கூறுகையில், கிருஷாந்தியின் கொலை வழக்கு செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்ட மனித உடல்கள் தொடர்பான பெரும் உண்மையினை வெளிப்படுத்தியது. கொலை தொடர்பாக சரி சென்ற சோமரத்ன ராஜபக்ச வாக்குமூலம் அளித்ததாக கூறினார். 1999 மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் 15 உடல்கள் மீட்கப்பட்ட போதும் தொடர்ந்து அகழ்வை அரசியல் அழுத்தங்களால் நிறுத்திவிட்டனர். தற்போது அந்த இடம் சித்துப்பாத்தி இந்து மயானமாக இருந்ததாலும்
உடல்களை எரிக்கும் வழக்கம் இருப்பதாலும் அங்கு புதைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட உடலங்கள் இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகின்றது. இவை சாதாரண புதைகுழிகள் அல்ல, பெரிய அளவில் மக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட இடங்கள். அந்த கால ராணுவ அதிகாரிகள் தங்களை சட்டத்திற்கு மேல் உள்ளானவர்களாகவே நினைத்துள்ளனர். 1995 முதல் 2009 வரை யாழ் மாவட்டம் முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததால் அவர்கள் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டுள்ளார்கள். சிலர் புதிய அரசாங்கத்தின் வருகையால் தான் செம்மணி அகழ்வு மீண்டும் சாத்தியமானது என்று கூறுகிறார்கள். உண்மை என்னவென்று காலமே தீர்மானிக்க வேண்டும். ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டதும் அவர் செம்மணி புதைகுழியை நேர்வில் பார்வையிட வேண்டும் என்று சட்டப்படியில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் நீதவான் அனுமதி அவசியம் என்று கூறப்பட்டும் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த விவகாரத்தை கையாளும் என்று மாற்றமடைந்தது. இதனால் உண்மை வெளிவராதிருக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டது. இந்த நிலையில் நீதவான் அனுமதி அளித்தது. ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணியை பார்வையிட வழிவகை ஏற்பட்டது. இருப்பினும் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் கூறும் ஒன்று செயல்படுவது வேறொன்று என்று தெளிவாகியுள்ளது. இந்த இடத்தில் ஒரு சில அடியிலேயே உடல்கள் வெளியே வருகின்றன. உடல்கள் மரியாதையற்ற முறையில் ஆடைகள் அற்ற நிலையில் புதைக்கப்பட்டுள்ளன. சிறுவர்களின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது யுத்த மரணங்களுக்கான சாதாரண புதைகுழி அல்ல. நீதிமன்றங்கள் மிக குறைவான அடிப்படையில் இந்த வழக்குகளை அணுகுகின்றன. பாதிக்கப்பட்டோர் மற்றும் காணாமல் போனோரின் உறவுகள் உள்நாட்டு நீதிமுறையை நம்ப முடியாத நிலைக்குள்ளாகி உள்ளனர். அவர்களுக்கான நம்பிக்கை சர்வதேச விசாரணைகளில் தான் உள்ளது. பல நாடுகளில் தற்காலிக சர்வதேச தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது போன்ற சட்டமுறை ஏற்பாடுகள் இலங்கையிலும் சாத்தியம் எனவும் நம்பிக்கை சட்டத்தன்மைக்குள்ளுள்ளது. இலங்கையில் நீதிக்கான பயணத்தில் செம்மணி மனித புதைகுழி புதிய கதவுகளை திறக்கக்கூடிய சக்தி உடையது என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி சம்பவம் தொடர்பாக சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ராணுவ வீரரும் கிஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் மரண தண்டனை பெற்ற கைதியுமான சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதற்கான தகவலை அவரது மனைவி எஸ் சி விஜய விக்ரம ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயகவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலே குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் சோமரத்ன ராஜபக்ச 1996 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பணியாற்றிய போது செம்மணியில் கொல்லப்பட்டவர்கள் உடல்களை மேலதிகாரிகளின் உத்தரவில் புதைத்ததற்காகத்தான் தண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கிருஷாந்தி உள்ளிட்ட குடும்பத்தினரை கொண்டதற்கான நேரடி தொடர்பு சோமரத்ன ராஜபக்சவுக்கு இல்லை எனவும் அவரது மரண தண்டனை தவறானது என்றும் கூறப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் அந்த கால அரசாங்கங்களின் அரசியல் நாயகங்கள் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் இருந்ததாகவும் கீழ்மட்ட வீரர்களை மட்டுமே தண்டித்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதுவரை 5 மனித புதைகுழிகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் மீண்டும் சுயாதீனமாக விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சோமரத்ன ராஜபக்ச சர்வதேச விசாரணையில் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள், சித்திரவதைகள், மறைமுகமாக நடந்த கொலைகள் ஆகியவற்றின் பின்னணியை வெளிப்படுத்த தயார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு மட்டுமல்லாது பிரதமர், நீதியமைச்சர் மற்றும் ஐநா மனித உரிமையில் பேரவைக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் 2,244 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளுடன் ஒப்பிடும் போது இது 6.6% அதிகமாகும். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் இந்தியாவிலிருந்து 37,128 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது 18.5% ஆகும். மேலும் ஜூலை மாதத்தில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 23,475 பேரும், நெதர்லாந்திலிருந்து 15,556 பேரும், சீனாவிலிருந்து 12,972 பேரும், பிரான்சில் இருந்து 11,059 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி 2025 ஜனவரி 1 முதல் ஜூலை 31 வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13,68,288 ஆகும். இவர்களில் 2,79,122 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தும், 1,31,377 பேர் ரஷ்யாவிலிருந்தும், 1,15,470 பேர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.